வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. அடுத்த ஆண்டு 2026ல டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் எப்போ வரும்? அந்த ஆண்டு தேர்வுகள் எப்படி இருக்கும்? அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான பதிலை பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் முதல் வாரத்துல டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் பிரபாகரன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். 2026க்கான ஆனுவல் பிளானர் ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன தேர்வுகள் நடத்தணும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மந்த் முடிஞ்சா டேட்டோட அது ரிசல்ட் எப்போ வரும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் என்னைக்கு நடக்கும், அது டீட்டெயிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆனுவல் பிளானர் டிசம்பர் 2025 ரிலீஸ் ஆகும். அதாவது அடுத்த மாதம் எந்த டேட்டுன்னு சொல்லலை, எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் அதாவது 2026ல என்னென்ன தேர்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட கொடுப்பாங்க. இதுல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் நடக்குமா இந்த தேர்வுகள் எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா நடக்கும். இந்த தேர்வுகள் கண்டிப்பா நடக்கும், அது எந்த மாற்றமும் கிடையாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 திரும்பவும் சொல்றேன், இந்த எல்லா எக்ஸாமும் கன்ஃபார்மா நடக்கும். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லல, டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் பிரபாகரன் அவர்களே தெளிவுபடுத்திருக்கிறாரு இந்த பேட்டியில். ஸோ இதுவும் கன்ஃபார்ம். அடுத்தது எலெக்ஷன் இருக்கே சார், எலெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா இது மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தனி போர்டு, எலெக்ஷன் கமிஷன் தனியாக தேர்தல் நடத்த போறாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தா கூட இந்த தேர்தலுக்கு நிறைய அரசு ஊழியர்களை வந்து பயன்படுத்துவாங்க. இதுக்கு என்ன சம்பந்தம்? இன்டைரக்டா பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் நடத்துறதுல சில டிஃபிகல்டிஸ் இருக்கும். பாதுகாப்புக்கு, ஏன்னா போலீஸ் எல்லாம் அங்கே போட்டுருவாங்க. முக்கியமான அரசு ஊழியர்கள்லாம் இன்விஜிலேட்டர், சூப்பர்வைசர், இன்விஜிலேட்டர் வராங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இந்த தேர்தல் பணிக்காக பயன்படுத்தப்படுவாங்க. அதனால இந்த 2026 தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் அதிகபட்சம் ஏப்ரல் மேக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதன் பிறகு ஜூன் 2026ல இருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், குறிப்பா குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இதான் மேஜரான எக்ஸாம். இதை தாண்டி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஜெயிலர் எக்ஸாம்ஸ் நடத்தாம இருக்கிறாங்க, இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுகள் நடத்தாம இருக்கிறாங்க, இன்னும் நிறைய டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடுத்த வருஷம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இந்த ஆனுவல் பிளானர்ல தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான தேர்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ளார எதிர்பார்க்கலாம். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்பிக்கையோட படிங்க. திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். இல்ல சார் நான் படிக்கல, நான் வந்து பிரைவேட் ஜாபுக்கு போறேன், இல்ல வேற ஏதாவது முடிவு பண்றேன், நான் ஏதாவது சுய தொழில் பண்றேன், விவசாயம் பண்றேன், என்னுடைய லைஃப் நான் பார்த்துக்கிறேன், நான் இதுக்குள்ள இல்லை, நான் போராட வரைக்கும் போதும் போறேன் அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். இந்த வீடியோ யாருக்காகனா, யாரு தொடர்ச்சியா படிக்கணும் இதுக்காகவே போராடுறாங்க இல்லையா, நான் கண்டிப்பா குரூப் 1 தான் அடிக்கணும், குரூப் 4 தான், குரூப் 2 தான் பாஸ் பண்ணணும்னு வேற படிச்சுட்டு இருக்காங்களா, ஒரு இலக்கு வச்சு அவங்களுக்கானது தான். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 6ல இருந்து 7 மாசம் இருக்குது. இந்த நவம்பர் எடுத்துக்கோ, நவம்பர் டிசம்பர் 2025, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 2026ல மொத்தம் 7 மாசம் இருக்குது. நீங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா அதை அலசி ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணி நம்ம என்னென்ன புதுசா படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். புதுசா வந்தவங்க கூட இன்னையில இருந்து படிச்சா கூட கண்டிப்பா உங்களால அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். பட் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட், ஒரு 100% உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்தாதான் நடக்கும், சாத்தியமாகும். ஒரு ஒரு 7 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு 2 சப்ஜெக்ட் எடுத்தா கூட, ஒரு மாசத்துக்கு 2 சப்ஜெக்ட். நீங்க ஹிஸ்டரி, ஐஎன்எம் படிக்கிறீங்க ஒரு மாசம், இன்னொரு மாசம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கானமி படிக்கிறீங்க, ஜியாகிரபி படிக்கிறீங்க, அது கூட சேர்த்து சயின்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ. இன்னொரு மாசம் அந்த விட்டு போன மீதி இருக்கக்கூடிய சயின்ஸ் சப்ஜெக்ட். இன்னொரு மாசம் யூனிட் 8, 9, அதாவது புதுசா இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5, யூனிட் நம்பர் 6. இதுவே பாருங்க கரெக்டா ஒரு 6 மாசம் ஆகும். எந்த ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எது எடுத்துட்டாலும் சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்குன்னே ஒரு 6 மாசம் தேவைப்படும். சில பேர் சொல்லுவாங்க 3 மாசத்துல முடிக்கலாம், 2 மாசத்துல முடிக்கலாம். அது எல்லாராலையும் முடியாது. நான் சொல்றது வெகுஜனங்கள் பொதுவான பார்வையில் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு சிலரை, நல்ல டேலண்ட் இருக்கிறவங்கள, ஃபுல் டைமா படிக்கக்கூடிய நபர்களை நம்ம வச்சு எப்பவுமே கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இந்த 6 மாசம்ன்றது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு. ஈவன் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு சொல்றேன். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற டைம்ல நீங்க ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் போடுறது, அதெல்லாம் அப்புறம். இல்ல சைட் பை சைடு இதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தாராளமா அதிகம் பண்ணலாம்.
இப்போ இந்த 6 மாசத்துல நம்ம சொன்ன சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் யூனிட் நம்பர் 5, 6 இல்லாம நீங்க டெய்லி சைட் பை சைடா மேக்ஸ், ரீசனிங் கண்டிப்பா படிச்சுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். டெய்லி 1 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு, டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸுக்கு, ரீசனிங்க்குன்னு நீங்க ஒதுக்கி ஆகணும். 2 மணி நேரம் உங்களுக்கு இதுக்காகவே இருக்கணும். இது போக சார் நான் குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 4 படிக்கிறேன்னா சரி பாதியா பிரிச்சு ஒரு பாதியை லாங்குவேஜுக்கு, இன்னொரு பாதியை ஜிஎஸ்க்கு அப்படிதான் நீங்க ஒதுக்கி படிக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு மாசத்துல 2 சப்ஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு மாசம்ன்றது பெரிய டைம், 2 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளவு டைம் சொன்னோம்னா நீங்க பேரலா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அப்புறம் மேக்ஸ், ரீசனிங் படிக்கணும், அப்புறம் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் படிக்கணும். ஏன்னா நீங்க குரூப் 2க்கு தயாரானீங்கன்னா இல்ல குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா தமிழ் படிச்சாகணும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து மோட்டிவேட் பண்ணுறது, உங்களை மூளைச்சலவை பண்ணுறதுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்லேயே தெளிவுபடுத்திடுறேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ, விருப்பம் இல்லை நான் தனியாக பண்ண போகிறேன், நான் வந்து ப்ரைவேட் ஜாப் போகிறேன், இல்லை இந்த ஃபீல்டில் விட்டே போகிறேன்னா அது உங்கள் விருப்பம், நம்ம அதை தலையிடவே இல்லை. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு நம்பிக்கையோட படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவனுக்கானது தான் இது. ஸோ இது சம்பந்தமா டீட்டெயிலா ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு எப்படி தயாராகணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வித் ஃபுல் புக் லிஸ்டோட. அந்த புக் லிஸ்ட் மட்டும் கிடையாது, அந்த புக்கெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஆன்லைன்ல வாங்கணும், எந்த வெப்சைட்டுக்கு போகணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி ஃப்ரீயா கிடைக்கும், இதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட என்னென்ன சோர்ஸ் இருக்குது, இது என்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ புக்ஸ், அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா போட்டிருக்கிறோம். நீங்க அதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெலகிராம் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெனுவில் போங்க, பொறுமையாக டைம் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா புக்ஸு, சிலபஸஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். சார் நான் குரூப் 1க்கு படிக்கல, 2க்கு படிக்கிறேன், 4க்கு படிக்கிறேன், நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஜிஎஸ் அப்படிங்கிறது காமன் தான். பொது அறிவுன்றது குரூப் 1 ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் படிக்கணுமே. ஏன்னா இப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்டுங்களா? அப்போ ஜிஎஸ்க்கு இந்த பேட்டர்னே போதும். நீங்க குரூப் 4ஓ 2ஓ 1ஓ எது படிச்சாலுமே இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இதை நீங்க படிச்சாகணும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நான் குரூப் 4 தான், 10th வரைக்கும் படிச்சா போதும், ரொம்ப சிம்பிளா படிச்சா போதும் அப்படிலாம் கிடையாது. டீட்டெயிலா தெளிவா படிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த ஜிஎஸ் ஸ்ட்ராட்டஜியை நீங்க தாராளமாக அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாம ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த எல்லா போட்டித் தேர்வுக்கும், இந்த எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்ம ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம், பயாலஜி இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ். தமிழ் இங்கிலீஷ் எடுக்கிறது இல்லை, மேக்ஸ் ரீசனிங் எடுக்கிறது இல்லை, பொது அறிவு மட்டும்தான் எடுக்கிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குலான கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது. ரெக்கார்டோடைய யூசேஜ் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா நேரத்துலையும் லைவ் பார்க்க முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனு, ஆல்ரெடி ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவாக அந்த டைமில் வந்து சரியான நேரத்தில் வந்து பார்க்க முடியாது. வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டைம்லாம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். 1 year வேலிடிட்டி. இதுவே பாருங்க, நீங்கள் யாருக்கும் இதை ஷேர் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. இந்த வீடியோவும் பிடிஎஃப்பும் நம்ம மொபைல் ஆப்குள்ளார மட்டுமே இருக்கும். நீங்கள் மட்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துக்க முடியும், படிச்சுக்க முடியும். யாருக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக ஷேர் பண்ண முடியாது, ப்ரைவசி பாலிசினால இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். 1 year வேலிடிட்டி. இதுக்கான ஃபீஸு, இந்த ஃபீஸ் இந்த டேட்டுக்குள்ளார இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ரெஃபர் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ஃபீஸ் இதுவாக இன்க்ரீஸ் ஆகிடும். இது ஃபுல் சப்ஜெக்ட். தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதான் அதுக்கான ஃபீஸு. இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், வெப்சைட்னு எல்லா லிங்க்குமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், கால் பண்ணாலும் எடுக்க முடியாது. மற்றவங்க தேவையில்லாமல் உங்கள்கிட்ட நேரத்தையும் என்னோட நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷன், அதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக இந்த மொபைல் நம்பரில் தான் நடக்கும், வாட்ஸ்அப் சேட்டில் தான் இருக்கும். நீங்கள் டெமோ கிளாஸஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். டெமோ கிளாஸஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க இல்லை யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஏன்னா அதில் தான் நம்ம எல்லா இன்டிமேஷனும், ஒரு எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷன், அவேர்னஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, மெட்டீரியல்ஸு, ஃப்ரீ புக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே நம்ம அதில் தான் போஸ்ட் பண்ணுறோம். எல்லா இன்டிமேஷனும் அதில் தான் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்காமல், காலத்தை விரயம் பண்ணாமல் தொடர்ச்சியாக போராடுங்க. அப்போ தான் அவங்களோட இலக்கை அடைய முடியும். மற்றவங்க அவங்களுடைய முடிவுகள் அவங்க கையிலேயே இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.